பிக் பாஸ்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்த நம்ம தர்சிகா அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதுவும் இப்ப பிக் பாஸ்க்குள்ள 8 கண்டஸ்டன்ட் உள்ள போயிருக்காங்க. போனவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விசால்ட்ட பார்த்து எப்படியோ லவ் பண்றேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி 2 பேரை வெளியே அனுப்பிட்டு, அதுவும் பேக் டு பேக் ஒவ்வொரு வாரமா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரை வெளியேற்றிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விமர்சனங்கள் வரதை பார்த்துட்டு அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க நம்ம தர்சிகா அவர்கள். அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள குடும்பத்தாரே, பிக் பாஸ் 8 வீட்டிற்குள் நுழைந்த எவரும் நான் வெளியேற்றப்பட்டதற்கான காரணங்களை கேள்வி கேட்கும் அளவுக்கு என்னால் தாக்கம் செலுத்தப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். 24/7 பார்த்த பார்வையாளர்களாக இருந்த இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டன. நான் வெளியேற்றப்பட்டதற்கு நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு வேறு யாரையும் குற்றம் சொல்ல வேண்டும் என்று நான் நம்பவில்லை. நான் வேண்டுமென்றே யாரையும் தவறாக வழிநடத்தவில்லை அல்லது புண்படுத்தவில்லை. யாருடைய இரக்கத்தையும் நான் பயன்படுத்தவில்லை அல்லது எந்த சூழ்நிலையும் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நான் என் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினேன். அது என்னை காயப்படுத்தியது. இப்போது இது தேவையற்ற நகைச்சுவையாக மாறுவதை நான் காண்கிறேன். எனது கவலைகள் அனைத்தும் அந்தந்த நபரிடம் நேரடியாக விசாரிக்கப்படும். அதே மன்றத்தில் மட்டுமே கேட்கப்படும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். இது தொடர்பாக மற்றவர்களை குறை கூறுவதையோ அல்லது ட்ரோல் செய்வதையோ தவிர்க்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நேர்மையாக முன்னேறுவதில் கவனம் செலுத்துவோம். வாழ்க வாழவிடு, இதுவும் கடந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்சிகா அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கத்தை தர்சிகா அவர்கள் எதற்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விஷால் அண்ட் தர்சிகா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கும்போது அந்த கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதாவோட ஒரு கிரஷ் அப்படிங்கிறப்பல அவங்க 2 பேரும் ஒரு ட்ராக்கை வந்து பிடிச்சி போயிட்டு இருந்தாங்க. இதனால தான் பேக் டு பேக் வந்து தர்சிகாவும் அண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம அன்சிதாவும் எலிமினேட் ஆகி வெளியே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போன நேற்று முதல்ல உள்ளுக்கு போன நம்ம வர்ஷினி வெங்கட்டும் நம்ம சுனிதாவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா விஷால்கிட்ட பேசினாங்க. அது சுனிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னப்பா தொடர்ந்து 2 வாரம் தான் வெளியே அனுப்பிச்சு விட்ட, ஏதோ லவ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லி பொய்யா நடிச்சு 2 பேரும் வெளியே அனுப்பிச்சு விட்டு நீ சேஃபா உள்ளுக்கு இருக்க அப்படிங்கிறாப்புல பேசியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியில பெரிய பொருளாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ணவ் அவர்கள் உள்ளுக்கு போனப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை பத்தி பேசியிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க நம்ம தர்சிகா அவர்கள்.